ஏர்முனையாய் உலகை உள்ளும் கூர்முனையாம் பேணாமுனை யார் தர்த்தாலும் ஓயா முனை தீர்வெடுக்கும் தீரா முனை. எதுக்கு இந்த பில்டப் எல்லாம்? எழுத போறதோ கந்த சஷ்டி கவசம். என் முண்டாட்டி சாந்த நாய்க்கு சாந்தமா இருக்கணுங்கிறதுக்காக. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினி ஆட. ஐயோ என்னடா இப்பதுக்கு மணி ஆட்டுற? சாமி கும்பிட. இது சாமி கும்பிடவா? மணி அடிக்கிற சத்தத்தை கேட்டாதாண்டா அவர் எழுந்து வந்து நமக்கு அருள் புரிவாரு. ஓ பெத்தவளே, நீ மணி அடிக்கிற சவுண்ட்ல அவர் எழுந்துருவாரோ இல்லையோ, என் பொண்டாட்டி சாந்தனாய் எழுந்துட்டான்னு வச்சுக்கோ, சாகால பூஜை நமக்கு தான் நடக்கும். பரவாயில்லையா? அப்புறம் சாமி எப்படிடா கும்பிடுறது? இத வெய்யி முதல்ல. நீ தீப ஆராதனையும் அந்த சாம்பிராணி புகையும் காமி, அதுல வர புகையில அவரே எழுந்து வந்துருவார். ஒரு காஃபி. என்னடா பண்ற? சாந்தனாயகி நீ எந்திரிக்கவே இல்ல, அதுக்குள்ள தும்மலா? அவன் எந்திரிச்சான் வையன். இருமல் தும்மல்ல தன்னால வர்றதுடா, அது எப்படிடா அடக்கிறது? எப்பா இங்க பாரு, என் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல 5 புலங்களையும் கட்டுப்படுத்திக்கணும். அப்படி இல்ல பஞ்சபூதம் எழுந்து தாண்டவம் மாட்டிடும். ஓகேவா? ஏன்டா இப்படி பொண்டாட்டிக்கு பயந்து சாகற? சரியான தொடர்நடிங்கடா. உனக்கு போய் வணங்காமுடின்னு பேர் வச்ச பாரு, பொண்டாட்டிக்கு வணங்கி வணங்கியே டோட்டலா வளைஞ்சு போயிட்டேன். அப்ப நான் போய் என் பொண்டாட்டிட்டு சொல்லவா? என்னன்னு? என் தகப்பன் வந்து வளையாத சிங்கன்னு சொல்லவா? ஐயோ, இது கொட்டாவிடா. என்ன கொட்டாவி? வாயு வழியா வர வாயு பகவான் அடக்க கூடாது. அப்படி அடக்கன வேற எந்த வழியாவது வெளில வந்துருவார். இது இந்த மூக்கு வழியாவா? இல்லடா, பேக் வழியா. சி மா வெண்டைக்காய், அவரைக்காய், கத்தரிக்காய் குறைஞ்ச விலையில கிடைக்கும். நிறுத்தியான்னு சொல்றல, நிறுத்தியா? யோ நிறுத்தியா? ஏங்க அத முதல்ல ஆஃப் பண்ணி தொலையே. ஆஃப் பண்ணியா? பையன இங்க பார், உன்னையோ இல்ல இந்த கோசியோ இந்த பாட்டையோ இந்த தெருவுக்குள்ள எங்கன்னா அது பார்த்தேன், சாவடிச்சிடும். போ முதல்ல போய் சொல்றேன். என்னாச்சு இந்த ஆளுக்கு? ஆளும் அவனும் வந்துட்டான். கோசு தேங்காய் தொக்காளி. எங்க இருந்துடா விட்டோம்? சரி. ஏன்டா இத பிடிக்கிற? நீ குத்துற அவ எந்திரிச்சு வா பாட்டி. வேணாம் பாட்டி. இப்ப எந்திரிக்காம மத்தியானம் எந்திரிப்பாளா? டேய் வெத்தலை எடுக்கணும், விடுறா கைய. இந்த வெத்தலை எடுத்து வாய்ஸ் சவப்பா இருக்கணும். அவ எந்திரிச்சானா என் வாய்ஸ் சவப்பாயிரும் பாட்டி. புரிஞ்சுக்கோ. ஐயோ டேய் டேய் போயிட்டியா? இரு வரேன், இருக்கு உனக்கு. இப்ப பாரு. நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதா நான் இன்னொரு செட்டு வாங்கி வச்சிருக்கேன்டா.
ஏன் இவ்ளோ லேட்? வீட்ல நீங்க 3 பேரும் என்ன பண்றீங்க? பெட்ல இருந்து எழுந்த உடனே நான் குடிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லம்மா அதான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோமே. அப்போ அப்ப நான் போய் சொல்றேனா? ஒரு நிமிஷம் இல்லம்மா, இன்னைக்கு நாங்க 2 செகண்ட் லேட்டா வந்துட்டோம். நாளையில இருந்து டைமை கீப் அப் பண்ணிக்கிறோமா. காஃபியை குடிமா. என்ன காவியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அப்போ சுட சுட டீ இருக்கு, டீ குடிங்க. டீயா? எனக்கு இருக்கு டீ குடிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்ப இந்த பாலையாவது குடிமா. காலங்காத்தால இந்த பாலை யார் குடிப்பா? அடடடடடடடடடா. காலையில எழுந்திருச்ச உடனே டீ காஃபி பால் தான் குடிப்பாங்க. வேற என்ன குடிப்பாங்க? சாராயம் பிராந்தியா குடிப்பாங்க? என்ன நாக்குல நக்கல் டான்ஸ் ஆடுது? பெரிய மனுஷனு கூட பார்க்க மாட்டேன். பேசுற பேச்சுல நாக்கு உள் வாங்கிக்கும். கேட்டா கேள்வி வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு என்னதாங்க வேணும்? எனக்கு கபசர குடிநீர் வேணும். கபசுர குடிநீரா? இது என் லிஸ்ட்லயே இல்லையே. நீங்க நேத்து சொல்லிருக்கலாமே. நான் சொன்னேன். சொன்னீங்களா? எப்போ? கனவுல. நீங்க கனவுல சொன்னா எனக்கு எப்படிங்க தெரியும்? உண்மையான புருஷன்னா தெரியணும். நீங்களா இன்செப்ஷன் படம் பார்த்ததே இல்லையா? என்ன படம்? இன்செப்ஷன். சரி சரி. அது கனவுக்குள்ள கனவு வரும். ஏன் கனவுல நீங்க வரீங்க, ஆனா உங்க கனவுல நான் வரலையா? அப்படினா எப்ப வந்தா? ஐயோ என்னம்மா? அப்பா, இன்னைக்கு எபிசோடு ரெடி. இத வச்சே நாள் பூரா ஓட்டிடுவாளே. அம்மாடி சாந்தநாயகி, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. உன் புருஷன் மாமியாரு மாமனாருன்னு பெரிய மனுஷங்களை அவமானப்படுத்தாதம்மா. கொடுக்கறத வாங்கி குடியம்மா. எடுத்துக்கோமா. நான் கேக்குறது கிடைக்கல. அப்புறம் என்ன புருஷன் மாமனாரு மாமியார் எல்லாம்? நான் என்ன கிடைக்காத அமிர்தத்தையா கேட்டேன்? ஈஸியா கிடைக்கிற கபசுர குடிநீர் கேட்டேன். அது கூட கொடுக்க முடியாதா? என்னடா கேட்டது கொடுக்க வக்கல்லாதவங்களுக்கு எதுக்கு பேச்சுங்கற? ஏன் பொழப்பு இப்படி ஆயிப்போச்சு. ஊரெல்லாம் என்ன கட்டிக்கிறதுக்கு நாயா அலைஞ்சானுங்க. ஊத்துக்கோட்டை ஜமீன் கேட்டாரு, கோயம்புத்தூர் மில்லு ஓனர் கேட்டாரு, சேலத்துல லாரி ஓனர் கேட்டாரு, ஆரணி ரைஸ் மில் முதலாளி தவமா தவம் கிடந்தாரு. அத்தனை பெரிய வேணான்னு சொல்லிட்டு இக்கரகம் உங்களை கட்டிக்கிட்ட. அம்மா சாந்தநாயகி, இத்தனை பேரும் உன்னை கேட்டானே, எவனாவது ஒருத்த உன்னை நேர்ல பார்த்தானாமா? ஏன் ஏன் ஒரு கபசுர குடிநீர் குடிக்கிறதுக்கு பக்கல்ல, ஆனா வாய் மட்டும் வாசல் வரைக்கும் நீளுது. சும்மா இரும்மா. ஆமா சாந்தநாயகி, கொஞ்சம் சாந்தமா இரு. இன்னைக்கு பொறுத்துக்கோ, நாளைக்கு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? அப்போ இன்னைக்கு நான் கேட்டது கிடைக்காதா? கிடைக்காதா? சொல்லுங்க, கிடைக்காதா? சாந்தநாயகி, இந்தா நீ கபசுர குடிநீர் கேட்டல்ல. நீ கபசுர குடிநீர் கேட்டதும் ஏன் வீட்லயே காதுல விழுந்துருச்சு. அதான் சீக்கிரமா நான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். பாத்தீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்கிற அக்கறை பாசம் உங்களுக்கு கிடையாது. பாசமா? இதுதான் நீங்க என்ன பாத்துக்கிற லட்சணமா? சாந்தநாயகி, இனிமே இப்படி கத்தாத. முந்தா நேத்து நீ இந்த மாதிரி கத்தி என் வீடு அதிர்ந்து செவுரு பேந்து போயிடுச்சுமா. இது பாருமா. காட்டு கத்து கத்துறேன்னு குத்தி காட்டுறியா? என்ன சொல்ற?
ஏன் தமிழ்ல தானே சொல்றேன், காது கேட்கலையா? சாந்தநாயகி சாந்தநாயகி அவங்களுக்கு கொஞ்சம் காது கேட்காதுமா. ஏன்? அது நீ கேளு. ஐயோ இல்ல சும்மா போன தடவை கத்துனல, நீ கத்துன ஒரு சைடு காது ஜொப்பு கிழிஞ்சிருச்சா, அதான். சும்மா இருடா. அம்மாடி, என்னடி பாக்குற? பக்கத்து வீட்டு செவரே உடையும் போது இந்த கிழவி எப்படி தப்பிச்சான்னு தானே பாக்குற. நீ கத்துறப்பெல்லாம் நான் ஜன்னலையோ இல்ல கதவையோ இல்ல என் பையனோட கையையோ புடிச்சுக்குவேன். இல்ல நான் பக்கத்து தெருவுலடி விழுந்து கிடப்பேன். ஆமா சாந்தநாயகி, இனிமேல் இந்த மாதிரிலாம் கத்தாத. நீங்கலாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டீங்களா? அப்படி வெளிய போங்க. டேய், ஒட்டக மாதிரி ஏன்டா இவ்ளோ தண்ணி குடிக்கிற? டிஃபன் தான் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியதானே? அம்மா, சாந்தநாயகி சாப்பிடாம நான் என்னைக்குமா சாப்பிட்டுருக்கேன்? ஏய், சும்மா பொண்டாட்டி தாச மாதிரி பேசாதடா. அவளுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டனா அப்படியே பேயாட்டம் ஆடிடுவா. அதுக்கு பயந்து தானே சாப்பிடாம இருக்கிற. அப்படியே கொமட்டில் குத்திடுவேன் பாத்துக்க. கம்பெனி ரகசியத்தை வெளில சொல்லிட்டு இருந்தேன்னா உனக்கு வச்சிருக்கேன் தாய் கிழவி. சரி, அதை விடுடா. இப்ப அவ எங்க? உள்ள குளிச்சிட்டு இருக்காமா. நான் கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானலும் போயிட்டு வரணும். ஏமா நான் இங்க அடிமத்தனமா இருக்கிறது பத்தாதா? இன்னும் ஊட்டி வரைக்கும் போய் நான் அந்த அடிமத்தனத்தை பண்ணுமா? ஐயோ, எல்லாம் அந்த புரோக்கர் சொல்லுமா. போட்டோவை கொடுத்தான், அந்த போட்டோவை பார்த்து நான் மயங்கிட்டேன். அப்புறம் அவன் பேரு சாந்தநாயகி, ரொம்ப சாந்தமா இருப்பாளுன்னு நினைச்சேன். அங்க விழுந்தவன் தான், இன்னும் எந்திரிக்க முடியல. ஏஜே, என்ன வெறுப்பேத்துறதுக்காக உன் பொண்டாட்டியோட ஜோடியா போட்டோ எடுத்து எனக்கே அனுப்புறியா? இருடா மவனை, அவனை வச்சுக்கிறேன். டேய், பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறான். பொக்க வாயன் எள்ளு மாவை தின்னு காலத்தை ஓட்டிட வேண்டியதானடா. ஏய் தாய் கிழவி, அந்த பல்லு சட்டை பிடிக்கிறவன் ஜாக்கிரதை. பொக்காவை பத்தி நீ பேசுறியா? ஆமாமா, சாப்பாடு ரெடியா? என்னடா ஏதோ சத்தம் கேக்குது? நீ என்னடானா டிஃபனை பத்தி கேக்குற? இல்லம்மா, சாந்தநாய்க்கு பஸ்ட்னா டொம்முன்னு இப்படிதான் தட்டா கீழே போடுவா. அதனாலதான் கேட்டேன் சாப்பாடு ரெடியான்னு. ஓஹோ, இதுதான் புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறதோ? சரி சரி, நீ போய் அவளுக்கு என்ன டிஃபன் வேணும்னு கேளுடா. ஏம்மா நீ போய் கேள. ஐயோ ஆத்தாடி, நான் கேட்க மாட்டேன்டா. காலையில காஃபி தட்டை தூக்கி அடிச்சா பாரு. நான் கேக்கலடா, நீயே கேட்டுடுடா. ஆமாமா, நீ பயப்படாத, அதான் நான் இருக்கல, நீ பயப்படாம போ. டேய், நான் தான் பார்த்தேனே காலையில காஃபி குடுக்கும்போது நீ எப்படி இருந்தேன்னு. ஏமா நீ வேற பயந்து சாவற. சரி, நானே போய் கேக்குறேன். டேய், என்னம்மா நீ பாரியா? அது இல்லடா, அவகிட்ட நான் கேட்க மாட்டேன்னு சொன்னதை போய் சொல்லிராதடா. என் இது கூட தங்கம்ல. குறைச்சல் இல்ல பா. ஐயோ, இப்படி தட்டி எழுப்புறதவள. அப்பப்பா, என்னடா? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பேச வேண்டியது இருக்கு. சாந்தநாயகே, நீ சாப்பிட எழுப்பிடுப்பா. போப்பா போப்பா. ஐயோ, சாந்த நாயகிய நானு. ஏண்டா, என் நெத்தில இலிச்ச வாயின்னு எழுதி ஒட்டி இருக்கு. இல்லையப்பா, அப்படி எதுவும் இல்லையே. உன் கிண்டல என்கிட்ட வச்சுக்கோ, அவகிட்ட மட்டும் வச்சுக்காத. ஏண்டா இப்படி இருக்கிற? 10 வருஷம் கழிச்சு பிறந்ததுனால வீரபத்திரம் கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சு நீ வீரமா இருக்கணும்னு வணங்காமுடின்னு பேர் வச்சேன்டா. நீ செய்யறதெல்லாம் பார்த்தா அந்த சாமி பேரையே கெடுத்துருவ போல இருக்க. ஏப்பா, எனக்கு வணங்காமுடின்னு பேர் வச்சனால நான் சாமி பேரை கெடுத்துருவேனா? என் பொண்டாட்டி பேர் என்ன? சாந்தநாயகி. சாந்தமாவா இருக்கா? சொல்லு. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ரோஷன்றதே கிடையாதா? யாரு இல்ல? உனக்கு இருக்க இருக்கா? ஆ ரோஷம், ஆமா. மானம், ஆ. சூடு, சொரணை இருந்தா
அவ முடிய பிடிச்சுக்கிட்டு தர 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 தரன்னு ரோட்டுக்கு இழுத்துட்டு போய் அடியே ஒழுங்கா குடும்பம் நடத்தினா நடத்து இல்லனா வெள்ள போடின்னு சொல்ல பார்க்கலாம். சொல்லுவியா சொல்லுவியா? என்ன சத்தம்? ஐயோ நான் பொண்ணு நான் வரேன். ஐயோ மாட்டிட்டு போயிட்டேன் எங்க அப்பா தவளவாய. எந்திரிச்சிட்டியா? என்னம்மா சாப்பிட்ற சொல்லு. அது இருக்கட்டும். உங்க அப்பா எங்க? ஆ? என்ன எப்படி இழுத்து போட்டு அடிக்கணுமா? ஆஹா வணங்காமடி தோசை சூப்பரா இருக்குடா. பூ மாதிரியே இருக்கு. 20 சாப்பிடலாம். சாந்தமா நீ கூட தோசை 4 சாப்பிடுமா? வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டாதான் சீக்கிரமா பேரனோ பேத்தியோ பெத்து தர முடியும். கரெக்டாடா? ஓ ரீல் வந்து போச்சு. அருந்துச்சா? என்ன சொன்னீங்க? தோசை சாப்பிடுன்னு சொன்னோமா? அது இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே அத கேட்டேன். அது அது வந்து வந்து வீரபத்திரம் கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சு அவனுக்கு பேர் வச்சேன்னு சொன்னோம்மா. அதுக்கப்புறம் ஏதோ பேசுனீங்களே. அது ஒண்ணு இல்லம்மா. எனக்கு தெரியாமல நான் கேட்கல. அது உங்க வாயால மறுபடியும் கேட்கணும்னு எனக்கு ஆசை. அம்மா இன்னொரு தடவை சொல்லுங்களேன். உன்னை முடிய பிடிச்சி தர தர வாசலுக்கு இழுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டோம்மா. தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிடுமா. அவ்வளோ ஆசை இல்ல? நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதான் பிரிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. அதுக்கு இவரை வேற தூண்டி விடுறீங்க. சாந்தா அப்படிலாம் சொல்லாதம்மா. அட வாய் மூடுங்க. இதுக்குதான் எந்த மருமகளும் மாமியார் மாமனார வீட்ல வச்சுக்கிறது இல்ல. கொஞ்சம் விட்டா போதுமே, கிடைக்கிற கேப்ல ஆப்ப வச்சுக்கிட்டே போவீங்க. போதும்பா போதும். முதல்ல கிளம்புங்க 2 பேரும். இப்பவே பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு ஓடுங்க. ஐயோ என்னடி இது? சாந்தனாகி உன் கூட நான் கொஞ்சம் பேசணும். உள்ள போ. உள்ள போ. இங்க வாங்க. என்னங்க வணங்காமுடி எதிர்த்தெல்லாம் பேசுறான். கோமா வேற உள்ள போறான். என் மருமக சாந்தனாகி ஏதாவது பண்ணிட போறாங்க. அடி போடி லூசு. உன் பிள்ளைய பத்தி உனக்கே தெரியல. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்தா என்ன பண்ணுவீங்க? சொன்னா நம்ப மாட்டிய. வா காட்டுறேன். உட்கார். உட்காருன்னு சொல்றேன்ல. ஏய் அவங்க யாரு தெரியுமா? என் அப்பா அம்மா. என்னங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ஏதாவது பண்ணிட போறாங்க. அவசரப்படாதடி, பொறுத்து இருந்து பாரு. சாந்தா சாந்தா ஐயோ கர்மம் கர்மம் கர்மம். சாந்தா அவங்க ரொம்ப வயசானவங்கம்மா. பாவம் அவங்கள வெளில போக சொல்லிட்டு அவங்க எங்க தான் போவாங்க? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கருணை காட்டேன். ப்ளீஸ் 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 பாவமா. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். சரி சரி சரி. இனிமே ஏதாவது ஏட குடும்பம் பண்ணாங்க, நானே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். நான் பாத்துக்கிறேன். எதுவும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். பாத்தியா என் பிள்ளைய? ஏன் வளப்படி அவ என்ன மாதிரிதான் இருப்பான். டேய் இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லடா? அம்மா எங்க அப்பா வெக்கப்பட்டிருந்தா நான் எப்படிமா பிறந்திருப்பேன்? பொண்டாட்டிய அடிச்சு நாள் பூரா நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு கால்ல விழுந்து வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாமா? ஆமா, இத பொண்ணு எடுத்துக்கலா கல்வெட்டுல பொறிச்சு நீ அங்கேயே உக்காந்துக்க. கல்வெட்டுல எதுக்குமா பொறிக்கணும்? Facebookல ஸ்டேட்டஸ்ல போட்டா லைக் அப்படியே பிச்சுக்காது. பிச்சுக்கும். என்ன கருமாந்தரண்டா. டேய் தகப்பா, உன்னால நான் காலில் விழுந்து காலத்தை ஓட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் பாரு. என்னதான் மனசுக்குள்ள தைரியம் இருந்தாலும் இவளை பார்த்தோன்னே வரமாட்டேங்குதே. ஆண்டவா ஒரு வழியை காமிப்பா. அவளை அடக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காமிப்பா. முடியல.